ஐயா முத்து அவர்களுடைய மறைவு செய்தி அது பெருந்துயரம், எல்லாருக்குமே அது வருத்தத்தை தந்தது. அப்போ அந்த நேரம் உடனே நான் செய்தி அறிஞ்சவுடனே வருத்த அறிக்கை, இரங்கல் அறிக்கையை வெளியிட்டேன். அப்போ அந்த துயரத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வரணும்னு நினைக்கும்போது நான் வர்றதுக்குள்ளே அது அடக்கம் செஞ்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு சந்தித்து இது பண்ணலான்னு நேரம் கேட்டு இப்போ முதல்வர், துணை முதல்வர் தம்பி உதயநிதி சந்தித்து என்னுடைய வருத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சரி இப்போ என்ன இருந்தாலும் ஒரு 7 வருஷமாக உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாங்கங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இழப்புங்கிறது பெருந்துயரம். அப்போ அந்த துயரத்தை அவர்களோட அருகிலிருந்து பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். முதலமைச்சர் என்ன சொன்னார்? ரொம்ப நாள் கழித்து நேரில் சந்திச்சிருக்கீங்க, முதலமைச்சர் எதுவும் சொன்னாரா? இல்லை, அது இல்லாத அன்பான விசாரிப்பு தான். இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அம்மா ஊரில் எப்படி இருக்காங்க, இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம். இது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், அவர் என்னை போட வடன்னு செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. தயாளமாவும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன. இப்போ கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்னபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா, எப்படியா இருக்கிறதுன்னு அன்பாக விசாரித்தேன். அதுக்கப்புறம் அப்பா சிஎம் சார் போனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அமைச்சர் பெரியருக்கு நான் அனுப்புகிறேன். அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர். ஒரு அடுத்த நாள் அவங்க எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு. அதுக்கு அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்கிறேன். இந்த அரசியல் தளத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தாலும் அது வேற, அது வேறப்பா. நீங்கள் அது வேற. இப்போ நீங்கள் பிஜேபியும் காங்கிரஸும் எதிரெதிர இருக்குது. ஆனால் அத்வானி அம்மையார் சோனியா காந்தியும் பக்கத்தில் இருந்து ஒரே இதில் தேநீர் அருந்திக்கிட்டு மக்களை பற்றி பேசுகிறாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் எதிராக இருக்குது. அப்போ உம்மன் சாண்டி பினராயி விஜயனுக்கு அழைச்சி பேசி எங்கே இருக்கீங்க காமரேட்டும் போது இந்த மாதிரி இங்கே இருக்கேன்னா பேசணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறேன்னா அந்த வழி தான் வந்துகிட்டு இருக்கே, இருங்க வந்துடுவோம் பிரச்சனை. 2 பேரும் உட்காந்து அரசியலை தாண்டி மக்கள் நலனை தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் முக்கியம். இந்த நாகரிகம் தான் இந்த நிலத்தில் இல்லாது போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மலரணும். அதுக்காக நீங்கள் பார்க்கணும். இங்கே சாதிய தீண்டாமையை விட கொடுமையாக அரசியல் தீண்டாமை இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேவேந்திரர் வீட்டு பெண்ணை ஒரு தேவர் வீட்டு பையன் திருமணம் செஞ்சுக்கிற முடியும், வாழ்ந்துட முடியும். ஒரு இந்து வீட்டு பொண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு பாருங்கள். தாமரக்கனி இறந்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, பெத்த அப்பா இறந்தது. அப்போ இந்த மாதிரி இந்த இறுக்கத்தை தகர்க்கணும். அதுதான் யார் அதிமுகவில் தான் நான் ஒன்றும் திமுகவில் இல்லை. அப்போ திருமணம் செய்யும்போது அது சொல்கிறேன். அந்த இது ஒழிக்கப்படணும். அதை தாண்டியே ஒரு தமிழருக்கு தமிழனுன்னு ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறைன்னு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க. நிக்சன் அனுமதி தரலை. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க, காமராஜரை. நம்ம அண்ணாதுரை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணுன்றப்பல. இப்போ இதெல்லாம் தான் அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை.